நண்பர்களே, அமெரிக்கா ஃப்ளோரிடாவில் நேற்று நடந்த சம்பவம் தான். ஒரு பஞ்சாப் நாட்டை சேர்ந்தவர் பாருங்கள், யூட்டன் பண்ணக்கூடிய இடத்துல யூட்டன் பண்ணுறாரு. அதில் போர்டு இருக்குது, நோ யூட்டன் அப்படின்னு, ஆஃபீஸியர் ஒன்லின்னு போட்டிருக்கு. அப்படின்னா போலீஸ் வண்டி, ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட மிலிட்ரி வண்டி, இதுதான் யூட்டன் பண்ணக்கூடிய இடம். அதில் யூட்டன் பண்ணார். காரு கிராஸாக கீழே வந்து அடித்து 3 பேர் காலி. இது அவருடைய தம்பி, புரியுது, அர்ஜிந்தர் சிங். இது அவருடைய தம்பி. இப்போது அவர் அண்ணனை கொண்டு போய் ஃப்ளைட்டில் ஏற்றின பார்த்தீங்களா, யூட்டன் இருக்கு பாருங்க, ஆஃபீஷியல் யூஸ் ஒன்லி, யூட்டன் போட்டு கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ இவரை பிடிச்சி டிரைவரை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் நிப்பாட்டுவாங்க. நான் என்ன கேட்குறேன், மோட்டாரில் இவ்வளோ பெரிய சட்டம் இருக்குது. இவருக்கு 2018 ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு லைசன்ஸில், புரியுதா, அதையும் சரியாக எனக்கு சொல்கிறாங்க அதில். அப்போது இவர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை கொண்டு போய் அங்கே கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. உடனே நடக்க பாருங்க எல்லாமே. ஏன்னா நீ யூட்டன் பண்ணி அந்த வண்டி ஸ்லோ ஆகுனதுனால தானே எக்ஸ்பிரஸ் வேல வந்த காரு உள்ளே பூந்துருச்சு. அவங்க என்ன 110 இப்போல்லாம் வருவாங்க இல்லையா. இப்போ திடீர்னு கிட்ட வரும்போது ஒரு வண்டி யூட்டன் பண்ணுதுன்னா பிரேக் அடிச்சுட்டு, அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு சட்டத்தை மீறுறது. அதுவும் அவருக்கு யூட்டனே இல்லை, அதில் ஆஃபீஷியல் ஒன்லின்னு போட்டு யூட்டன் போட்டு கிராஸ் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக செமி ட்ரக்கு ட்ரெய்லர் பண்ணவே கூடாது, அப்படி மீறி பண்ணியிருக்காரு. அப்போ ஒன்னால தானே அந்த 3 உயிர் போச்சுன்னு தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து இப்போ கைரேகைக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், கைரேகை ரூமில் போய் இப்போ கைரேகை எடுக்கணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவங்க வந்து சின்ன ஒரு கொஞ்சம் மக்கள் உள்ள பஞ்சாப் நாடு தான். ஆனால் சொசைட்டி வந்து இவங்களுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக கொந்தளிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, உடனே அங்கங்கே என்னென்ன பண்ணணும், யாரை பிடிக்கணும், என்ன செய்யணும்னு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியல, புரியுதா. நான் சட்டம் கடுமையானது இல்லை அமெரிக்காவில். நம்ம நாடு மாதிரி கையை லெஃப்டில் போட்டு திரும்புறது இதெல்லாம் அங்கே நடக்காது. இங்கே பாருங்க, ஒரு இந்தியன் உரிய வக்கீல் மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன வாதாடுறாங்கன்னா, இவர் வந்து கொலை பண்ணல, இவருக்கு இது வந்து வண்டி ஆக்சிடெண்ட் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா. அங்கே பாருங்க, அங்கே தீர்ப்பும் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்க, எவ்வளவு, அர்ஜிந்தர் சிங் இவர் பேர், கோல் ஃபேஷிங் 45 இயர்ஸ் இன் பிரிசன், 45 வருஷம். இவருக்கு வந்து 25 வயசு ஆகுது. சாரி, இவர் தான் தம்பி, அவர் தான் அண்ணன், கண்ணாடி போட்டிருந்தால் அண்ணன். இவர் தம்பி 25 வயசு. அப்போ 45னா 70 வயசானா தான் வெளியே வர முடியும். அங்கே வருங்க வண்டியை, இந்த வண்டி தான் உள்ளே புகுந்தது. டிராஃபிக்கு கிளியர் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் கிளியர் பண்ணியாச்சு. இந்த வண்டியை எடுக்கணும், ரொம்ப கவனமாக ஓட்டுங்க.